ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவை நோக்கி என்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ச்சியாக நாம் ஆண்டவருடைய கிருபையை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய கிருபையை, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்மிடத்திலே காணப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன என்பதை இந்த நாளிலே தியானிக்கப் போகிறோம். அதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் புத்தகம் 103வது சங்கீதம் 11வது வசனம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. ஒரு விசை தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்து இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக அவரை நோக்கி பார்ப்போமா? கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று உடைய வேதவசனம் சொல்கிறது. உடைய கிருபைக்காக நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். தகுதியற்ற எங்களுக்கும் உடைய கிருபையை தந்து நீர் ஆசீர்வதிக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கு ஆண்டவரே நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். இந்த நாளிலும் கூட உடைய கிருபையை பெற்றுக்கொள்ள நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை வசனத்தின் மூலமாக கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. இயேசு கிறிஸ்து மூலமே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது ஆண்டவருடைய கிருபை என்பதை புலம்பல் புத்தகத்தின் மூலமாக நாம் அறிந்து கொண்டோம். ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்திலே நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகள், சம்பவங்களை குறித்து நாம் கேள்விப்படுகின்ற பொழுது நாம் ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை என்பதை முழுமையாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை நமக்கு இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்திலே நாம் நிலைத்து நிற்க முடியாது, நிலை நிற்க முடியாது என்பதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய மிக உன்னதமான ஒரு காரியம். இந்த நாளிலும் சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய வார்த்தையிலே நாம் இந்த கிருபையை குறித்து கேட்போம் என்று சொன்னால் அவர் என்ன சொல்லுகிறார்? பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை நமக்கு வேண்டியதாக இருக்குமானால், அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை நமக்கு வேண்டுமானால், வசனம் என்ன சொல்கிறது? சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன சொல்கிறார்? அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவ்வளவு பெரியதாக அவருடைய கிருபை நம் மீது இருக்கிறது. அது எப்பொழுது என்றால் அவருக்கு பயப்படும் பொழுது. சாலமோன் ஞானி மிக தெளிவாக பல காரியங்களை நீதிமொழிகள் என்ற புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அதில் அவர் சொல்லுவார், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லுகிறார். ஞானம் வேண்டுமென்றால் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். இது சாலமோனினுடைய ஒரு ஆலோசனை. ஆனால் அதே நேரத்தில் தாவீது என்ன சொல்லுகிறார் என்றால், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை பெரிதாயிருக்கும் என்று சொல்லுகிறார். இன்னும் அதே 103வது சங்கீதம் 17வது வசனத்திலே நாம் வாசித்து பார்ப்போமானால் அங்கே தாவீது என்ன சொல்லுகிறார்? கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. இன்னும் உருப்படி மேலே போய் சொல்லுதார் தாவீது. என்ன சொல்றாரு? கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது.
நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்று சொன்னால் தேவனுடைய கிருபை எனக்கு கிடைக்கும், அதோடு கூட அவருடைய நீதி தலைமுறை தலைமுறையாக என்னுடைய பிள்ளைகள் மேல் இருக்கும் என்று தாவீது சொல்கிறார். இன்னும் 147வது சங்கீதத்திலே தாவீது என்ன சொல்கிறார்? 11வது வசனத்தில், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்கிறார். அப்படியானால் ஆண்டவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று உண்டு. அது என்ன என்று சொன்னால், உபாகமம் புஸ்தகத்திலே தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு அவர் சொன்ன காரியம், இப்பொழுதும் இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து என்று உபாகமம் 10வது அதிகாரம் 12வது வசனத்திலே தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனத்திற்கு அவர் சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலெல்லாம் நாம் நடக்கும் பொழுது ஆண்டவருடைய கிருபை நம் மீது வருகிறது என்பதை உபாகமம் புஸ்தகத்திலே அங்கே தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். யோசுவா 24வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கும், ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாக சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள் அப்படின்னு சொல்றார். அப்போ ஆண்டவராகிய தேவனுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய மகா முக்கியமான ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், அவருக்கு பயப்பட வேண்டும். இங்கே யோசுவாவின் புத்தகத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? கர்த்தருக்கு பயந்து உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து, அடுத்து ஒன்று சொல்றார், உன் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்தில் உள்ள எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு. அப்படியானால் கர்த்தருக்கு பயப்படுகிறோம் என்று சொன்னால் அதனுடைய விளைவு, அதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்கணும்? உண்மையாகவே நம்ம கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளணும்னாச்சுன்னா, நாம் பயந்து கர்த்தருக்கு பயந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். உபாகமம் 7வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுவார், எனக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டேன். அந்த ஜனத்தை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி இஸ்ரவேல் ஜனத்தை தெரிந்து கொண்டார். ஆனால் அந்த ஜனங்கள், அங்கே வசனம் என்ன சொல்கிறது? நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் வேறே தேவர்களை சேவித்தார்கள். அப்படியானால் கர்த்தருக்கு பயப்படுகிறோம் என்று சொன்னால் அவரை மாத்திரம் நாம் சேவிக்க வேண்டும், அவரை மாத்திரம் நாம் வணங்க வேண்டும், அவரை மாத்திரம் நாம் தெய்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இந்த உலகத்தில் ஒரு பக்கம் பார்த்தாச்சுன்னா கர்த்தருக்கு பயந்து ஒரு வாழ்க்கை வாழுவதாக நாம் காட்டிக்கொள்கிறோம். ஆலயத்திற்கு போவதாகட்டும், அல்லது ஆலயத்திற்கு அடுத்த காரியங்களிலே ஈடுபடுவதில் ஆகட்டும், அல்லது ஏதாவது ஆவிக்குரிய கூட்டங்கள் நடந்தால் அங்கே செல்வதிலாகட்டும், என்னவாக இருந்தாலும் சரி, அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். கர்த்தரை சேவிப்பதற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். உண்மைதான், நல்லதுதான். ஆனாலும் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவிக்கின்ற அதே வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே வேறு சிலவற்றிற்கும் நாம் இடம் கொடுக்கிறோம். நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு. அப்படியானால்
இந்த உலகமும் வேண்டும், தேவனும் வேண்டும் என்கின்ற ஒரு வாழ்க்கையோடு நாம் வாழுகிறோமா என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அப்படியானால் கர்த்தருக்கும் பயப்படுகின்ற ஒரு வாழ்க்கை நம்மிடத்திலே உண்டு. அதே நேரத்திலே இந்த உலகத்தின் காரியங்களோடு ஒப்புரவாகி கொள்ளுகின்ற ஒரு வாழ்க்கையும் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரும் வேணும், அவருக்கு பயப்படுகிறோம், அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று மனதில் எண்ணுகிறோம். ஆனாலும் இந்த உலகத்திற்குரிய வாழ்க்கையையும் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் கிருபை நமக்கு கிடைக்க வாய்ப்பில்லை. அப்படியானால் கர்த்தருக்கு பயந்து அவரை மட்டுமே சேவிக்கின்றவர்களாக இந்த உலகத்திலே, அவருடைய வார்த்தையின்படி வாழுகின்றவர்களாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை நாம் பின்பற்ற வேண்டும். பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்ற வேண்டும். கர்த்தருக்கும் பயப்படுவேன், பாகால்களுக்கும் பயப்படுவேன், கர்த்தருக்கும் பயப்படுவேன், இந்த உலகத்திற்கும் பயப்படுவேன் என்கின்ற இரட்டை வாழ்க்கைக்கல்ல, அவருக்கு பயந்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யக்கூடிய, அவர் ஒருவருடைய வார்த்தைகளின்படி வாழுகின்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? வேதத்தில் கர்த்தருக்கு பயப்பட்ட ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், யோபு என்கின்ற ஒரு பக்தனை குறித்து வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். யோபு 1வது அதிகாரம் 8வது வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று சொன்னார். தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய தாசனாகிய அந்த யோபுவை குறித்து சொல்லுகின்ற ஒரு சாட்சியை இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். சாத்தான் ஆண்டவராகிய தேவனிடத்திலே அவன் அனுமதி கேட்டு செல்கிறான். யோபுவை சோதிப்பதற்கு ஆண்டவரிடத்தில் பெர்மிஷன் கேட்டு போயிருக்கிறான். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என் தாசனாகிய யோபுவின் மீது கண் வைத்தாயோ அப்படின்னு கேட்டுட்டு, அந்த யோபுவை குறித்து தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற காரியம், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகின்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர் இந்த யோபு. தேவனாகிய கர்த்தரை சொல்லுகிறார், அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி ஓடுகின்ற ஒரு மனிதன், கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன். எப்படிப்பட்ட மனுஷன்? அதனால தான் ஆண்டவருடைய கிருபை, தேவனுடைய கிருபை, தேவ கிருபை யோபுவோடு கூட இருந்தது. அநேக பாடுகள் மத்தியிலே அவன் கடந்து போனாலும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை அந்த யோபுவுக்கு கொடுத்தார் என்று சொன்னால் அது அவருடைய கிருபை. யோபு கர்த்தருக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். ஆண்டவருடைய கிருபை அவனுக்கு கிடைத்தது. இரட்டிப்பான நன்மைகளை அவன் பெற்றுக்கொண்டான். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் விரும்புகின்ற நன்மைகளை பெற வேண்டுமா? ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமா? ஆண்டவருடைய கிருபை நமக்கு கிடைக்க வேண்டுமா? நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், கர்த்தருக்கு பயப்படுகின்ற ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்கு பயந்த ஒரு வாழ்க்கை. சொந்த மனைவியை சொன்னால் தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொன்னால், கர்த்தருடைய கரத்திலே நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் தீமையை பெற்றுக்கொள்ள வேண்டாமோ? ஆம், கர்த்தருக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். கடினமான சூழ்நிலையை கடந்து சென்றாலும் தேவனுடைய கிருபை, தேவ கிருபை அந்த யோபுவோடு கூட இருந்தபடினாலே இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொண்டான். ஆண்டவரிடத்திலே
அவருடைய கிருபைக்காக அவரை நோக்கி பார்ப்போமா? இயேசுவை நோக்கி பார்ப்போமா? உம்முடைய கிருபை எனக்கு வேண்டும், உம்முடைய கிருபை எனக்கு வேண்டும். யோபுவை போல உமக்கு பயந்த ஒரு வாழ்க்கை, உம்மை மாத்திரம் பின்பற்றுகின்ற ஒரு வாழ்க்கை, இந்த உலகத்தோடு சமரசம் செய்து கொள்கின்ற ஒரு வாழ்க்கை அல்ல, உம்மை மாத்திரம் பின்பற்றுகின்ற ஒரு வாழ்க்கை, உமக்கு பயந்து உம்முடைய சத்தியத்திலே நடக்கின்ற ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்போமா? தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, தந்தை இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த உம்முடைய வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். உமக்கு பயந்தவர்கள் மேல் உம்முடைய கிருபை இருக்கிறது என்பதை தாவீதின் வார்த்தைகளின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்டோம். இந்த உலகத்திலே உமக்கு பயந்து வாழ்ந்த யோபுவுக்கு இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து நீர் ஆசீர்வதித்தீர். உம்முடைய கிருபை அந்த யோபுவோடு கூட இருந்தது. அதற்கு காரணம் உமக்கு பயந்த ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்தான். வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். திருவசனத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, அதன்படி நடப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரமே பயப்படுகின்ற ஒரு வாழ்க்கை, பயந்த அவர் வழிகளிலே நடக்கின்ற ஒரு வாழ்க்கை. 128வது சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆண்டவரே, நாங்கள் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக இந்த உலகத்திலே வாழ வேண்டுமானால் உமக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமே. உம்முடைய வார்த்தைகளுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமே. உமக்கு பயந்து உமக்கு நடுங்கி இந்த உலகத்திலே கிருபையை பெற்றுக்கொள்ள இதோ உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய கிருபையினாலே எங்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபையினாலே எங்களை வழிநடத்துவீராக. யோபுவை போல இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்களாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு உமக்கு பயந்து வாழுகின்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துவிட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உள்ளத்தில் இருக்கக்கூடிய வாஞ்சைகளை நீர் அறிந்திருக்கிறீர், ஏக்கங்களை கண்ணீர்களை நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, எல்லாவற்றையும் மாற்றி போட்டு உம்முடைய கிருபையினாலே இறங்கி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.